சென்ற வகுப்புல தொல்லியல் அப்படின்னா என்ன, பழங்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, மனிதர்கள் அதாவது மனித குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலங்கு நிலையிலிருந்து படிப்படியாக எவல்யூஷனை எதிர்கொண்டு மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய ஹோமோசாப்பியன்ஸ் எப்படி தோன்றினார்கள், அவர்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்வு முறை வாழ்ந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது கற்காலம், அதனுடைய தொடர்ச்சியாக கற்காலத்தை பார்ப்போம். ஸோ ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா என்ன, ஸ்டோனுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஸ்டோன் அப்படின்னா கல்லு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு பீரியட் வரைக்கும் இந்த ஏர்லி ஹோமனின்ஸ் அப்படின்னு சொல்றவங்க எப்படி எவால்வ் ஆகி ஹோமோசாப்பியன்ஸாக வந்தாங்கன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு 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 பெரிய ட்ரீ மாதிரி அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம். ஸோ அதுல நம்ம அவங்கள பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது கல்லை பத்தி நம்ம படிக்கிறதுக்கான தேவை என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான தேவை இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ், அதாவது ஏர்லி ஹோமனின்ஸ்ல இருந்து ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அவங்களுக்கு ஈக்குவல் பீரியட்ல ஹோமோஸும் இந்த மாதிரியான ஒரு எவல்யூஷன்லாம் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு சர்டன் பீரியட்ல இந்த நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏர்லி இந்த ஹோமோஸ் அண்ட் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் இவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலங்குகளின் மாமிசத்தை உண்ணக்கூடிய ஒரு நிலையை அடையிறாங்க. ஸோ அந்த பீரியட் அவங்க ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு ஹண்டிங், அதாவது விலங்குகளை வேட்டையாடக்கூடிய ஒரு தேவை ஏற்படுது. அந்த உணவுக்காக வேட்டையாடக்கூடிய தேவை ஏற்படும் போது அவர்களுக்கு உதவியாக இருப்பது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கருவிகள். ஸோ அதனாலதான் கல் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ இந்த கற்கள் அப்படிங்கிறத வைத்து படிக்கக்கூடிய இந்த ஸ்டோன் பீரியடும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கற்களை வைத்து நம்ம எப்படி அதை படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ நம்ம பார்த்தோம்னா 3.4 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 3300 BC வரைக்கும் ஸ்டோன் ஏஜ் இருந்ததாக நமக்கு சொல்லுறாங்க. ஸோ அந்த 3.4 மில்லியன் இயர்ஸ் 3300 BCன்றது ஒரு பெரிய ஒரு பீரியட் இருக்காது. அந்த பீரியட்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஃபார் எக்ஸாம்பிள் 3.4 மில்லியன்ல இருந்து 2.4 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் ஸ்டோன் அந்த கல்லை அந்த வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தின கல் ஒரு விதமாக இருந்திருக்கலாம். 2.4ல இருந்து 3300 பீரியட் வரைக்கும் வேற விதமாக அந்த கற்களை அவங்க பயன்படுத்திருக்கலாம். ஸோ அந்த கற்களை அவங்க பயன்படுத்தின விதத்தை வைத்து அவர்களுடைய காலகட்டத்தை நிர்ணயித்து அதனோடு இணைத்து அவர்கள் வாழ்ந்த விதங்கள் எப்படியாக இருந்தது என்பதை பற்றி படிப்பதுதான் இந்த கற்காலத்துல நாம படிக்க போறோம். ஸோ இந்த கற்காலத்துல we have categories. ஸோ இந்த கற்காலம் அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் ஃபாசல் நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஒரு இன்டைரக்ட் எவிடன்ஸா தான் கிடைக்குது. அதாவது டைரக்டா ஒரு ஸ்டோன் அப்படிங்கிறது கிடைக்கல. இப்ப நம்ம எப்படி அந்த ஆதியில இருந்தவங்க மாமிசங்கள் விலங்குகளை வேட்டையாடி மாமிசங்களை சாப்பிட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அந்த கேள்விக்கு விடை எப்படி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எப்படி கல்லை பயன்படுத்தினாங்களோ நமக்கு தோணும். அதற்கு விட என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி பண்றவங்க பேலியோன்டாலஜிஸ்ட் போயிட்டு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு விலங்குகளுடைய எலும்புகள் கிடைக்குது. அந்த எலும்புகளில் இந்த இது இருக்கு, வாட் இஸ் தட், சில குறிகள் இருக்கு. அந்த குறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அந்த போன்ஸ்ல கீறி விட்டுருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது அந்த ஃபாசிலைஸ்டு போன்ஸ், அதாவது 3.4 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி கிடைச்ச எலும்புகள்ல, ஃபாசிலாகி இருந்த எலும்புகள்ல இந்த மாதிரியான கோடு கூட கிடைச்சிருக்கு, கீறல்களாக கிடைச்சிருக்கு, சில நொறுக்கல்கள் கீறல்கள் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு டூலோட மார்க்கா இருக்கு. அதை ஃபர்தரா ஸ்டடி பண்ணும்போது தான் அந்த டூல் மைட் பி ஸ்டோன்ஸ் அப்படின்னு டிரைவ் பண்றாங்க. ஸோ அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோன் டூல் அதனுடைய அந்த ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் எங்க கிடைக்குது அப்படின்னு எப்போ கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3.5 மில்லியன் இயர்ஸ்ல கிடைக்குது. கென்யான்த்ரோபஸ் பிளட்டியோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீசிஸோட நிறைய எலும்பு கூடுகள் ஒரு இடத்துல கிடைக்குதுங்க.
அந்த எலும்புக்கூடுகள் கிடைக்கிற இடத்துல இந்த ஃபாசிலைஸ்டு, அதாவது டூல் மார்க் கொண்ட ஃபாசிலைஸ்டு போன்ஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கென்யோன்த்ராபஸ் அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். என்னன்னா இது வந்து ஹோமோஸோட ஸ்பீசிஸ் கிடையாது, இது வந்து ஆஸ்ட்ரலோபிதிகஸோட ஸ்பீசிஸ். அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஹோமோஸ் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ரெண்டு பார்த்தோம். 3 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து ரெண்டுமே சேர்ந்து வந்து 2 பிரான்ச்சாக ஒரு 2 கிளைகளாக உலகத்துல வாழ்ந்ததுன்றது நம்ம பார்த்தோம். அப்போ 3 மில்லியன் ஆண்டுகள்ல ஹோமோஸ்ன்றது வந்து தோன்ற ஆரம்பிக்குது. 5 மில்லியன் ஆண்டுகள்ல இருந்தே ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து 3 மில்லியன் ஆண்டு ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ரீச் ஆகும்போது ஹோமோஸ்னு ஒரு ஜீனிசம் தோன்றுது. ஆனா இரண்டுமே சைமல்டேனியஸாக சேம் பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் 3.5 மில்லியன் இயர்ஸ்ல கென்யோன்த்ராபஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ஸ்பீசிஸ் வந்து இந்த கற்களை கொண்டு விலங்குகளை வேட்டையாடி இருக்கிறதுக்கான ஒரு சிம்பிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்மளோட பேசிக். இப்போ வந்து கற்காலம் நம்ம சொல்லணும் இல்லையா, அப்ப கற்காலத்தை வைத்து அந்த மனிதர்கள் அவங்க வாழ்ந்த விதத்தில் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். அது வந்து கற்காலத்தை 3 விதங்களாக கிளாசிஃபை பண்றாங்க. முதல் வந்து பாலியோலித்திக், அதாவது பழைய கற்காலம், ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் சொல்றாங்க. அப்புறம் மீசோலித்திக், இடைப்பட்ட கற்காலம். அப்புறம் வந்து நியோலித்திக், நியூ ஸ்டோன் ஏஜ். நியோலித்திக் வந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாலியோலித்திக், பாலியோ அப்படின்னா என்னன்னா பழைய அப்படின்னு பொருள், லீத்தோஸ் அப்படின்னா ஸ்டோன். ஸோ பாலியோ லீத்தோஸ் இது ரெண்டுமே வந்து கிரேக்க வார்த்தை. இதனுடைய ஒரு இணைப்பாக பாலியோலித்திக் அப்படிங்கிறது வந்து நமக்கு உருவாகுது. ஸோ இதனுடைய காலகட்டம் என்னன்னா 3.5 மில்லியன் ஆண்டுகள்ல இருந்து 10,000 பிசி வரைக்கும் இதனுடைய காலகட்டத்தை குறிக்கிறாங்க. இந்த மனிதர்கள் வந்து இந்த 3.5 மில்லியன் ஆண்டிலிருந்து இந்த இந்த பாலியோலித்திக் எராக்குள்ள நுழையிற மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்திருக்கலாம், கேவ் பீப்புளாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்கு. அண்ட் வந்து தே ஆர் ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னு அசியூம் பண்றாங்க. இவங்க வந்து பயன்படுத்தின கற்கள் வந்து எப்படின்னா ரொம்ப பேசிக்கான, ரொம்ப க்ரூடான கல் ஆயுதங்களை தான் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க வந்து விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி இருக்கிறாங்க. அண்ட் வந்து நெருப்புகள், அதாவது நம்ம பார்க்கணும், நம்ம வந்து 3.5 மில்லியன்னா 3.5 மில்லியன்ல இருந்து 10,000. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ஒன்றுனா ஒரு 3.5 மில்லியன் இயர்ல ஒரு பெரிய கல்லை வந்து பயன்படுத்த எடுத்துருக்கலாம். அப்படியே ஒரு 2.5 மில்லியன் இயர்ல வந்து அந்த கற்களை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பதமாக பண்ணியிருக்கலாம். பிறகு வந்து நெருப்பை பயன்படுத்தி இருக்கலாம். பிறகு வந்து அந்த எடுத்தவைகளை, அந்த வேட்டையாடி உணவுகளை நெருப்பில் இட்டு பொசுக்கி சாப்பிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு கிராஜுவலான ஒரு சேஞ்சஸ் வந்து 3.5 மில்லியன்ல இருந்து 10,000 பிசி வரைக்கும் நமக்கு பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து பாலியோலித்திக் பீரியட்ல நமக்கு வேற என்னென்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவியங்கள், ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியங்கள், அப்புறம் வந்து சில சிறு சிற்பங்கள், சிறு உருவங்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் கூட இந்த ஃபிகுரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணு, கல்லு, அப்புறம் வந்து விலங்கின் எலும்புகள், யானை தந்தம், இதுல எல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபிகுரைன்ஸ் மாதிரி செய்திருப்பாங்க. இதெல்லாம் கூட பாலியோலித்திக் பீரியட்ல, எண்ட் ஆஃப் பாலியோலித்திக் பீரியட்ல நமக்கு வந்து தெரிய வருது. அதாவது கிராஜுவலா அந்த சேஞ்ச், அந்த அந்த மைண்ட் சேஞ்ச் வந்து நம்மளால உணர முடியும். எப்படி ஒரு அனிமல் ஃபார்ம்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு அவங்க வராங்க அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ பாலியோலித்திக் பீரியட் வந்து ஃபர்தரா 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து லோவர் பாலியோலித்திக், அப்புறம் மிடில் பாலியோலித்திக், அண்ட் தென் அப்பர் பாலியோலித்திக். ஸோ லோவர் பாலியோலித்திக் பீரியட் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ள கொண்டு வராங்க லோவர் பாலியோலித்திக். ஸோ இந்த பீரியட்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஹியூமன் ஸ்பீசிஸ் என்ன, இப்போ இந்த பாலியோலித்திக் பீரியட்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஹோமோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வந்து ஒரு ஆஸ்ட்ரலோபிதிகஸ்ல கிடைச்சிருக்கு. பட் தென் அதோட ஃபர்தர் ட்ரேசஸ் நமக்கு எதுவும் கிடைக்கல. அதன் பிற்பாடாக அந்த ஒரு கல் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட், ஒரு
வெப்பன், ஒரு ஆயுதமாக கல் வந்து நமக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவர் பேலியோலித்திக் பீரியட்ல கிடைக்குது. அந்த லோவர் பேலியோலித்திக் பீரியட்ல நமக்கு வந்து அந்த கல் ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸாக யாராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் அண்ட் ஹோமோ ஹெபிலிஸ். இந்த ரெண்டு ஸ்பீசிஸுமே வந்து இந்த கல் ஆயுதங்களை பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கல் ஆயுதங்களுக்கு வந்து எப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் ரொம்ப ரா, அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஒரு என்ன சொல்ல அந்த மைண்ட் தாட் வந்து மேக்சிமம் அனிமல் தாட், ஆனா அப்பப்போ சின்ன சின்ன ஹியூமன் தாட்ஸ் வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. சிந்திக்கும் அந்த ஒரு திறன் வந்து சிறிதளவு வரதாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கல் வந்து அந்த ஆக்சுவல் பெரிய கல்லை வந்து கோர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கல்லுல அவங்க உடைச்செடுக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த எண்ட் ப்ராடக்ட் அந்த உடைத்து அந்த ஒரு வெப்பன் போன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வராங்க பாத்தீங்களா, அந்த ப்ராடக்டை வந்து ஃபிளேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கல் ஆயுதம் வந்து லோவர் பேலியோலித்திக் பீரியட்ல 2 விதமான முறைகளில் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த முறைகளை வந்து அவங்க ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த 2 முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டோவான் அண்ட் அக்யூலியன். இந்த வந்து 2 மெத்தடுங்க. ஸோ இந்த ஓல்டோவான் மெத்தட்ல யூஸ் பண்ணுற ராக் எப்படின்னா ரிவர் பெபிள்ஸ், கூழாங்கற்களை தான் தேர்ந்தெடுத்து அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்லியஸ்ட் ஓல்டோவான் ராக் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக் வெப்பன் கிடைச்சது வந்து ஆப்பிரிக்கால தான். ஓல்டோவான் அப்படின்ற ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. இந்த ஓல்டோவான் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாடல் வந்து ஆப்பிரிக்காவை தாண்டி வெளியிலையும் வந்து அந்த மற்ற கண்டங்கள்லயும் வந்து அந்த மாதிரி கல் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஓல்டோவான் ஸ்டோன் டூல். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய கூழாங்கல் எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு இதை உடைச்சு, இது ரொம்ப ராவா இருக்கும் பாருங்க, அப்படி ரொம்ப ரொம்ப நல்ல எட்ஜஸ் மாதிரியோ இல்ல ஷார்ப் எட்ஜஸோ எதுவும் இருக்காது. ஒரு சைடு வந்து நல்லா ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கிரிப்பா, நல்ல பெரிய கல்லு நல்ல கிரிப்பா இருக்கும். இன்னொரு சைட்ல மட்டும் கொஞ்சம் அப்படியே அங்கங்க அப்படியே செதுக்கி எடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரா ஃபார்ம் இந்த ஓல்டோவான் டூல் அப்படிங்கிறது ஏர்லி ஸ்டேஜ்ல பண்ணது. நெக்ஸ்ட் வந்து அக்யூலியன் ஸ்டோன் டூல். இந்த அக்யூலியன் ஸ்டோன் டூல் வந்து இந்த பர்டிகுலர் 1.7 மில்லியன் பீரியட்ல இருந்து 2 lakh years வரைக்கும் சொல்றாங்க. இது சவுத் ஆப்பிரிக்கால தான் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட். இந்த அக்யூலியன் ஸ்டோன் வந்து நமக்கு என்னென்ன ஸ்டோன் நமக்கு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சிடனி, ஜாஸ்பர், ஃபிளின்ட், குவார்ட்சைட், இந்த மாதிரி கற்கள்ல வந்து இந்த டூலை வந்து நம்மளால செய்ய முடியும். ரொம்ப ஃபேமஸான அக்யூலியன் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சிஸ் அண்ட் கிளீவர்ஸ். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர், நம்ம சொன்னோம்ல அந்த மெயின் கல்ல வந்து கோர்ன்னு சொல்லுவாங்க, முடிச்சு எடுக்கிறத வந்து ஃபிளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ அந்த கோர் அப்படின்ற அந்த மெயின் கல்லை வந்து கையில எடுத்துட்டு அன்வில் அப்படின்னு ஒரு ஸ்டோன், அதாவது அன்வில் அப்படின்னா ஸ்டேஷனரியா ஒரு கல் இருக்கும், ஒரு இடத்துல ஒரு கல் வந்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த நம்மளுடைய அந்த கோர் ஸ்டோனை எடுத்து அடிப்பாங்க. 2 பக்கமும் வந்து நல்ல வேகமா அடிப்பாங்க. அடிச்சாங்கன்னா 2 சைடும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபிளேக் மாதிரி எல்லாம் செதறி போயிட்டு நடுவுல ஒரு அந்த கோர் வந்து மிடில் பார்ட் வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். ஸோ அந்த 2 சைடு ஃபிளேக் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு நடுவில் இருக்க அந்த கோர் கல்லை மட்டும் கையில எடுத்துப்பாங்க. கையில எடுத்துட்டு அந்த கல்லை ஃபர்தரா இன்னொரு ஹேமர் ஸ்டோன் சொல்லுவாங்க, அதை வச்சு மேல நல்லா செதுக்கிறது. அப்புறம் செதுக்கிட்டு அதற்கும் மேல இன்னும் கொஞ்சம் வந்து இந்த உட்டு வச்சு இன்னும் கொஞ்சம் செதுக்கி அதை நல்லா ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. ஃபைன் டியூன் பண்ணிட்டு ஒரு ஷேப் கொண்டு வருவாங்க. அந்த ஷேப் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த அக்யூலியன் ஹேண்ட் ஆக்ஸ் அப்படின்னு சொல்றது. இது நல்லா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கல், அந்த ஒரு பெரிய கல்லை இன்னும் ஒரு ஸ்டேஷனரி கல்லு மேல, இன்னும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லு மேல போயிட்டு 2 சைடு, அந்த சைடு இந்த சைடு 2 சைடும் டப்பு நல்லா அடிச்சு ஒரு மாதிரி ஃபிளாட் ஆக்கிட்டு, அப்புறமா அந்த எட்ஜஸ் இருக்கு பாருங்க, அந்த எட்ஜஸ் இருக்க இடத்த மறுபடியும் ஹேமர் வச்சு நல்லா செதுக்கி, அதன் மேல மறுபடியும் உட் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா செதுக்கி ஒரு ஏரியா, அதாவது ஒரு ஏரியா மட்டும் கொஞ்சம் கூம்பாக கொஞ்சம் பாயிண்டடா பண்ணிட்டு, அதாவது இந்த இடம்லாம் கொஞ்சம் கட் பண்ற மாதிரி இருக்கும், இந்த இடம் கொஞ்சம் கூம்பாக இருக்கும். ஸோ இதை வந்து கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சைடு என்னன்னா அவங்க வந்து அதை பிடித்து கொள்ளக்கூடிய பக்கம். ஸோ அந்த பக்கம் வந்து ரொம்ப அப்படியே குறன்னு இல்லாம ரொம்ப கொஞ்சம் ஹோல்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பிளண்டா வச்சிருக்காங்க. இது வந்து அக்யூலியன் ஹேண்ட் ஆக்ஸ். இப்ப நம்ம பாக்குறது அக்யூலியன் கிளீவர். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லு.
இந்த பெரிய கல்லுல அந்த கிளீவருக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி அந்த ஒரு கொஞ்சம் தட்டையான ஒரு இடம், இதே 2 சைடும் அந்த இதை அந்த பெரிய கல்லுல இதை அடிச்சு உடைச்சு இங்க முன்னாடியும் பின்னாடியும் அந்த கொஞ்சம் நல்ல ஹேமர் வுட் எல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா செதுக்கி எடுத்துட்டு கைப்பிடி இருக்கக்கூடிய இடம், இந்த இடம் ஹோல்டு பண்ற இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அப்படியே ரவுண்டா வளைவா வச்சிருப்பாங்க. முழுன்னு கட் பண்ற இடத்த வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அக்யூலியன் டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் சி மிடில் பலியோலித்திக். மிடில் பலியோலித்திக் பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ட்ரேசஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய ஹோமோ சாப்பியன்ஸ்க்கு சமமான காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம்னு பார்த்தீங்களா, டெனிசோவன்ஸ், ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ் அப்படின்ட்டு. அதுல இருக்கக்கூடிய அந்த ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ் தான் வந்து மிடில் பலியோலித்திக் பீரியட்ல கொஞ்சம் ப்ராமினெண்டா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னிக் பேர் வந்து மாஸ்ட்ரியன் டெக்னிக். ஸோ இந்த ஸ்டோன் டூல் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து நிறைய இருந்திருக்கு. இப்போ இந்தியன் ஏஷியன் சப்கான்டினென்ட்ல ஒரு மாதிரி டெக்னிக் இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரியான டெக்னிக் சேஞ்சஸ் இருந்திருக்கும். பட் நாம வந்து இங்க ரொம்ப மேஜரா யூஸ் பண்ண விஷயங்களை மட்டும் நம்ம இங்க பார்ப்போம். ஸோ இந்த பீரியட்ல எப்படின்னா அவங்களுடைய அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது. முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அப்படியே ராவா ஒரு ரொம்ப ராவான ஒரு ஸ்டோனு ஒரு சைட்ல பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிளண்டா இருக்கு, இன்னொரு சைட்ல ஷார்ப்பா இருக்கு, அவ்வளவுதான் இவங்களோட தாட் ப்ராசஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த பீரியட்ல அந்த ஃபிளேக் டூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட கோர் ஸ்டோனை விட்டுட்டு ஃபிளேக் அந்த உடைச்சி போடுற அந்த ஃபிளேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபிளேக்கை பயன்படுத்துறது எப்படி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீடிட்டர்மைண்ட் ஒரு ஷேப் இருக்கலாம், இல்ல இந்த வடிவத்துல அது வரணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அதை வந்து முன்கூட்டியே யோசிச்சு ஒரு ஃபிக்ஸேட்டிவ் ஷேப்ல வந்து மைண்ட்ல வந்து ரெடி பண்ணிட்டு அதன் பிற்பாடு இதை வந்து இவங்க வந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மிடில் பலியோலித்திக் பீரியட்ல நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பீரியட்ல நம்ம யூஸ் பண்ற வெப்பன் வந்து ப்ரொஜெக்டைலா இருக்கும், அதாவது கூர்மையாக இருக்கும் அந்த வெப்பன் கம்பேர் டு யோர் ஃபர்ஸ்ட் ஒன் அக்யூலியன் கிளீவர் அண்ட் ஓல்டோமான் டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா. இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்ப பாக்குற நம்மளுடைய மிடில் பலியோலித்திக் டூல் வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ப்ரொஜெக்டிவா கொஞ்சம் கூம்பாக நமக்கு வந்து இருக்கும். அண்ட் கல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோர் ஸ்டோன் இருக்காது, கோர்ல இருந்து உடைக்கப்பட்ட ஃபிளேக்ல வந்து இங்க வந்து அந்த ஷேப் பண்றாங்க. இந்த ஷேப் வந்து கிட்டத்தட்ட நம்ம அக்யூலியன் கிளீவரோட ஷேப்ல தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அக்யூலியன் கிளீவர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு சைஸ்ல, அண்ட் வந்து அந்த கோர்ல இருந்து உண்டு பண்ணது. இது வந்து கோர்ல இருந்து உண்டு பண்ணாம ஃபிளேக்ஸே கூட இவங்க பயன்படுத்துற அளவுக்கு வந்துட்டாங்க. So this is another image of your Mostrian tool, which is the tool of the middle Paleolithic Stone Age. So next one is upper Paleolithic period. So நம்ம வந்து upper Paleolithic periodல time period பாத்தீங்கன்னா 50,000 to 10,000 years அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பிசி தான். ஸோ இந்த பீரியட்ல நமக்கு வந்து ப்ராமினெண்டா இருக்கிறவங்க ஹோமோ சாப்பியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹோமோ நியண்டர்தாலன்சிஸும் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் வராங்க. தட் இஸ் ஒரு 30,000, அதாவது இந்த 50,000 வந்து இதுல இருந்து இன்னும் ஒரு 20,000 ஆண்டுகள் சேர்த்து நம்ம நியண்டர்தால்ஸும் வராங்க. பட் ஆஃப்டர் தட் கம்ப்ளீட்டா நம்ம சர்வைவ் ஆயிருக்கிறது வந்து சாப்பியன்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த அப்பர் பலியோலித்திக் பீரியடோட டிஸ்டிங்க்ட் நேச்சர் என்னன்னா, இந்த அப்பர் பலியோலித்திக் ஸ்டேஜ் நம்ம அடையும் போது we reach the end of Stone Age and Ice Age. So it is called late Stone Age. இந்த பீரியட்ல தான் நம்ம வந்து ஐஸ் ஏஜ்னுடைய கடைசி தருணம் முடிவை காணறோம். ஸோ இந்த அப்பர் பலியோலித்திக் பீரியட்ல தான் நமக்கு வந்து சில எவிடன்சஸ் கிடைக்குது. எதற்கான எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு செட்டில்மெண்ட்ஸ், இது வரைக்கும் நொமேட்ஸ் ஆக ஹண்டர் கேதரர்ஸ் ஆக நல்லா சுத்திக்கிட்டே இருந்தவங்க
கேவ்ஸ்ல, அதாவது ஏதாவது ஒரு கேவ்ல நைட்ல தங்கிட்டு அப்புறம் நம்ம சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியானவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு டீப்பே மாதிரியோ இல்ல ஒரு 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 ப்ராமினென்டான கேவ் சூஸ் பண்ணியோ தங்கக்கூடிய மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அப்பர் பேலியோலித்திக் பீரியடை ரீச் பண்ற அந்த ஹோமோஸ்க்கு தோன்ற ஆரம்பிக்குது. ஸோ இந்த பீரியட்ல இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கேவ் பெயிண்டிங்ஸ், பெட்ரோகிளிப்ஸ் அப்படின்னா பெரிய பாறையில அந்த ஓவியங்கள் மாதிரி செதுக்குறது, அது வந்து பெட்ரோகிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்விங்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் போன்ல, ஐவரியில இதுலலாம் வந்து சின்ன சின்ன சிற்பங்கள், ஃபிகரைன்ஸ் மாதிரி செய்யறது, இதெல்லாம் வந்து செய்ய அதாவது கொஞ்சம் லெஜரா இருக்க தொடங்குறாங்க. எப்போனா அப்பர் பேலியோலித்திக் பீரியட்ல. ஸோ நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ் பார்த்தோம். ஸ்டோன் ஏஜ்ல 3 கேட்டகரிஸ் பார்த்தோம்: பேலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக். ஸோ இந்த மூன்று லேயர்ல அப்போ பேலியோலித்திக் தான் வந்து ஏர்லி. அப்போ ஏர்லி ஸ்டேஜோட அதாவது ஏர்லி ஸ்டோன் ஏஜோட எண்ட் பீரியட்லயே வந்து இந்த ஹோமோஸ் அப்படிங்கிற இந்த ஹியூமன் ஸ்பீசிஸோட தாட் ப்ராசஸ்ல லைட்டா அந்த லெஜர் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி வர ஆரம்பிக்குது. அந்த லெஜர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த ஆர்ட், இந்த டிராயிங்ஸ், இந்த ஃபிகரின் மேக்கிங், இந்த மாதிரியான தாட் எல்லாம் வந்து இவங்களுக்கு வருது. அண்ட் வந்து செட்டில்மெண்ட் ஆகணும், செட்டில் சொசைட்டி ஆகணும்ன்ற தாட்டும் வந்து இந்த பேலியோலித்திக் பீரியடோட எண்ட் பீரியட்ல இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. So these are some of the figurines. So as I said, so நம்ம வந்து பேலியோலித்திக் பீரியட்ல லோவர் பேலியோலித்திக் அண்ட் வந்து மிடில் பேலியோலித்திக் ரெண்டு பீரியட்லயுமே நம்ம வந்து டூல்ஸ் பார்த்தோம், வெப்பன்ஸ் பார்த்தோம். எதற்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஹண்ட் பண்றாங்க, ஃபுட் சாப்பிடுறாங்க. ஸோ அவங்களோட பிரைம் தாட் என்னவா இருக்குன்னா வேட்டையாடணும், சாப்பிடணும். இதை தவிர்த்து அவங்க வேற சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லை அப்போ. ஸோ அதற்கு அவங்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்துனாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேலியோலித்திக் பீரியட் இருக்கு இல்லையா, அப்பர் பேலியோலித்திக்னு சொல்றோம் பாருங்க. இந்த பீரியட்ல அவங்களுக்கு வந்து ஃபுட் கிடைக்குது, தென் வந்து ட்ரைங் டு ஃபைண்ட் அ ஷெல்டரும் கிடைக்குது. தென் ஷெல்டர் கிடைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்களோட மைண்ட் வந்து சில விஷயங்களை யோசிக்குது. ஸோ கற்பனை திறன் சில வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் லெஜரா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கற்பனை திறன்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கலை, ஓவியங்கள், சிற்பங்கள், இந்த மாதிரி விஷயத்துல அதை வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீனஸ் ஆஃப் வில்லன்டார்ஃப். இந்த வீனஸ் ஆஃப் வில்லன்டார்ஃப் இது வந்து 30,000 years பேக் இது வந்து இதை செஞ்சிருக்காங்க. இது வந்து ஹோமோ சாப்பியன்ஸ் செய்தார்களா, நியாண்டர்தாலன்ஸ் செய்தார்களா அப்படின்றது வந்து இட் இஸ் அ குவெஸ்டின், பட் இட் இஸ் பிலீவ் டு பி சாப்பியன்ஸ். சரியா? ஏன்னா இந்த 30,000 பீரியடோட நியாண்டர்தாலன்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுறாங்க. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறது இந்த டைம் பீரியட்ல சாப்பியன்ஸ்க்கு தான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதாக அறிவியல் சான்று. ஸோ இந்த பீரியட்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபிகரைன் பண்றாங்க. இது வந்து லைம் ஸ்டோன்ல 30,000 years முன்னாடி லைம் ஸ்டோன்ல இந்த மாதிரி ஒரு ஃபிகரைன் பண்றாங்க. இது வந்து ஒரு ஃபீமேல் ஃபிகர். இது வந்து இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பெருசா தெரியல. ஸோ சின்ஸ் இஸ் அ ஃபீமேல் ஃபிகர், இது ஒரு என்ன சொல்றது, ஒரு வெல்த் ஒரு ஃபர்டிலிட்டியை வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவும் வந்து வீனஸ் ஆஃப் லாஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பிரான்ஸ்ல தான் கிடைச்சிருக்கு. இதோட பீரியடும் கிட்டத்தட்ட நம்ம வீனஸ் ஆஃப் வில்லன்டார்ஃப் பீரியட் தான், 30,000 to 20,000 years. ஸோ இந்த வீனஸ் ஆஃப் வில்லன்டார்ஃப் பார்த்தீங்கன்னா இதுவும் அகெயின் அ ஃபீமேல் வித் த ஃபர்டிலிட்டி சிம்பிள் அண்ட் கையில வந்து ஷீ இஸ் ஹேவிங் அ ஹார்ன். இந்த ஹார்ன்ல 13 லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 13 லைன்ஸ் இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு தெரியல, அதெல்லாம் வந்து அந்த டீடைல்ஸ் நமக்கு தெரியல. பட் இந்த ஃபிகரைன் வந்து அகெயின் அ சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மேட் டியூரிங் த அப்பர் பேலியோலித்திக் பீரியட். அண்ட் திஸ் இஸ் அ ராக் ஆர்ட், கேவ் ஆர்ட். இந்த கேவ் ஆர்ட் வந்து ஷாவெட்ல இருக்கு. 31,000 years முன்னாடி இந்த கேவ் ஆர்ட் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அங்க அந்த கேவ்ல தங்கி இருந்த மக்கள் வந்து வரைஞ்சிருந்தாங்க. இதுல ரொம்ப நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிறது எல்லாமே வந்து ரைனோசரஸ் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும்.
ரைனோசரஸ்ன்ற அந்த விலங்கு இருக்கு, இங்க முன்னாடி ஹார்ன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ரைனோஸ்க்கு வந்து இவங்க வந்து தோல், அதாவது உள் அப்படின்னு சொல்லுவோம், புலி ரைனோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரைனோசரஸ்க்கு வந்து தோல் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா இங்க இவங்க வரைஞ்சிருக்க இந்த இந்த ரைனோஸ்க்கு வந்து மேல அந்த தோல் மேல வந்து அந்த உள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வந்து அது ஸ்கின் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இதுவும் வந்து இன்னொரு ஒரு ஓவியம், விலங்குகள், கேட்டில்ஸ், லெகாக்ஸ். இதுவும் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான். இது கேவ் பெயிண்டிங் டன் பை அப்பர் பேலியோலித்திக் கேவ்மென். ஸோ திஸ் இஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிகரைன். இது வந்து வீனஸ் ஆஃப் பிரசம் பாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிகரைன் வந்து எதுல செஞ்சிருக்காங்கன்னா ஐவரி, யானை தந்தம் இருக்கு இல்லையா, யானை தந்தத்தை எடுத்து அழகா கார் பண்ணி அந்த அந்த குட்டி அந்த அழகா அந்த அந்த மூக்கு வச்சு சின்னதா வாய், அந்த கண் பகுதி, தலையில அந்த முடிக்கு அந்த அந்த தலைமையில அந்த ஒரு ஸ்கார்ஃபோ முடியோ வாட் எவர், அதுல வந்து அந்த டிஃபரன்ஸ் காட்டணுன்றதுக்காக அந்த கரெக்டா கோடுகள் இட்டு சூப்பரா செய்திருக்காங்க, ஐவரியில செய்திருக்காங்க. இட் இஸ் பிலீவ்ட் தட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபுல் ஃபிகரிங். அதாவது இது முழுவதுமாக செய்திருக்கக்கூடிய ஒரு சிலையாக இருந்திருக்கலாம். அதுல இந்த கழுத்து வரைக்கும் பகுதி தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது ஒரு பிலீஃப். இதுவுமே அகைன் ஃபீமேல் தான். ஸோ நீங்க இதுல நல்லா நோட் பண்ணலாம், இங்க கிடைச்சிருக்கிறதுல ஃபிகரைன்ஸ் எல்லாமே ஃபீமேல் ஃபிகரைன்ஸ் தான். ஸோ இந்த Venus of Willendorf, Venus of Lossel and Venus of Bressempoi, மூணு பேருமே ஃபீமேல் தான். So which means femininity, that is the version of fertility வந்து would have been a mystery at that point. Upper Paleolithic periodக்கு femininity and வந்து fertility இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு மர்மமாக இருந்திருக்கலாம். அதனால இந்த இந்த பெண்களை வந்து இந்த பெண் உருவங்களை வந்து ஒரு முக்கியத்துவம் படுத்தி அவங்க வந்து உருவகப்படுத்தியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீசோலித்திக் பீரியட். ஸோ நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ் 3 பீரியட் சொன்னோம், பேலியோ, மீசோ, நியோ. அண்ட் பேலியோல we saw 3 stages. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லோவர் பேலியோ, தென் மிடில் பேலியோ, தென் அப்பர் பேலியோ. ஸோ பேலியோ முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மீசோலித்திக் வந்திருக்கோம். ஸோ மீசோலித்திக் எரா எப்படின்னா 10,000 இருந்து 10,000 பிசில இருந்து 8,000 பிசி பீரியட் எடுத்திருக்காங்க. இந்த பீரியட்ல இருந்தது ஹோமோசாப்பியன்ஸ் தான், சரியா? ஸோ இந்த பீரியடோட மற்ற எல்லா அதாவது இந்த பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் மற்ற எல்லா அந்த ஹோமோ ஃபார்ம்ஸுமே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ இனி நம்ம பார்க்க போது கம்ப்ளீட்டா அந்த ஹோமோசாப்பியன்ஸோட ஃபார்ம்ஸ் தான். ஸோ இது வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா, இந்த மீசோலித்திக் பீரியடை வந்து பாலியோலித்திக் அண்ட் நியோலித்திக் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம், இன்டர்மீடியட் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. மீசோலித்திக் பீரியடோட முக்கியமானது என்னன்னா மைக்ரோலித் அப்படின்னு ஒரு கான்செப்ட். மைக்ரோலித் அப்படின்னா, மைக்ரோனா சின்னன்னு தெரியும், லித்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஸ்டோன் அப்படின்னு. மைக்ரோலித் அப்படின்னா என்னன்னா குட்டி குட்டி கற்கள், சின்ன சின்ன கற்களை வந்து வேட்டையாடுதலுக்கு பயன்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம பார்த்தோம் பாலியோலித்திக் பீரியட்ல, லோவர் பாலியோலித்திக் பீரியட்ல நல்ல பெரிய பெரிய கற்களா வைத்து வேட்டையாட பயன்படுத்துறாங்க. மிடில் பாலியோலித்திக் பீரியட்ல அந்த பெரிய கற்கள் வந்து எடுக்கக்கூடிய ஃபிளேக்ஸை பயன்படுத்துறாங்க, அதுவும் ஓரளவுக்கு பெரிய சைஸ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து அப்பர் பாலியோலித்திக். அப்பர் பாலியோலித்திக் பீரியட்ல கற்கள், அந்த வேட்டையாட பொருட்கள் இந்த பெரிய மாற்றங்களை விட அந்த கலை சிற்பங்கள்ல கொஞ்சம் நிறைய ஈடுபாடு இருக்கிறது நம்ம பாக்குறோம். இப்போ மீசோலித்திக் பீரியட்ல வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, கல் பயன்பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இவங்க பயன்படுத்துற அந்த கற்கள் வந்து என்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வெரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், ரொம்ப மைன்யூட் ஸ்டோன்ஸ். எந்த அளவுக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கல்லோட சைஸ் பாத்தீங்கன்னா மேபி ஒரு இன்ச்சுக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கற்களை தான் வந்து பயன்படுத்துறாங்க வேட்டையாட. அப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிய வரும். என்னன்னா, the distance between the animal and the human. So நம்ம lower paleolithicல we are seeing so much big stones, which means the stones will be very heavy. The animal is close to them. அப்போ பெரிய கல்லை தூக்கி அனிமல் மேல போட்டு கொள்ளலாம், சரியா?
இவ்வளவு பெரிய கல்லு வந்து தூரத்துல இருந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா பக்கத்துல நின்று கொள்ளலாம். அப்போ இந்த பீரியட்ல அப்போ பேலியோலித்திக் அந்த பேலியோலித்திக் பீரியட்ல வந்து பெரிய பெரிய கற்களை வைத்து வேட்டையாடி இருக்கிறாங்க. அதுவும் மிருகத்துக்கு கொஞ்சம் நெருங்கின தொலைவுல தான் இருந்திருக்காங்க. இதே நம்மளோட மீசோலித்திக் பீரியட் பாத்தீங்கன்னா கல்லோட சைஸ் ரொம்ப குட்டி ஆகுது. அப்படின்னா என்னன்னா தூக்கி தூக்கி எறிகிறது, இல்லைன்னா ஒரு அம்புல கட்டி எறிகிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை வச்சு பூணு ஊதுறது, இல்லைன்னா தொலைவுல இருந்து ரொம்ப வேகமாக எறிகிறது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் குத்துறது. சோ இது வந்து என்ன நமக்கு புலப்படுது அப்படின்னு சொன்னா மீசோலித்திக் பீரியட்ல வேட்டையாடும் போது மனிதர்களும் விலங்குகளும் ஒரு நல்ல தொலைவில் ஒரு ப்ராமினன்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்ட போய் ஹண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீசோலித்திக் பீரியட்ல வந்து நமக்கு இந்த இந்த ராக் ஆர்ட் கிடைக்குது. இது வந்து நமக்கு என்னன்னா விமன் பெண்கள் நிக்கிறாங்க, இங்க ஒரு மான் இருக்கு, அது வயிற்றுல என்னமோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து ஒரு ராக் ஆர்ட். இது வந்து மீசோலித்திக் பீரியடோட ராக் ஆர்ட். நெக்ஸ்ட் வந்து நியோலித்திக் பீரியட். நியோலித்திக் பீரியட் வந்து 8000 to 3000 BC அப்படின்னு வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ இந்த பீரியட்ல வந்து ஒரு டிராஸ்டிக் ஷிஃப்ட் நடக்குது. தட் இஸ் நியோலித்திக் பீரியட் வரைக்கும் எல்லாருமே நொமேட்ஸ், செமி நொமேட்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. நொமேடிக் ஆர் செமி நொமேடிக் இன் ஃபார்ம். நியோலித்திக் பீரியட்ல தான் ஒரு கம்ப்ளீட் செட்டில்மெண்ட் ஸ்டேஜுக்கு வராங்க. ரெண்டாவது டில் த நியோலித்திக் பீரியட், அதாவது மீசோலித்திக்கோட எண்ட் வரைக்குமே ஃபுட் கேதரர்ஸா தான் இருக்கிறாங்க. they indulged only in food gathering like hunting, இல்ல வந்து ஹனி எடுக்கிறது, இல்லைன்னா வந்து பிளான்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நியோலித்திக் பீரியட்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்றாங்க. அது என்னன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன். ஃபுட்டை வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த நியோலித்திக் பீரியட்ல வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து நமக்கு நல்ல ரொம்ப இதா தெரிய வருது, ப்ராமினெண்டா தெரிய வருது. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸோட எவிடன்ஸ் வந்து நமக்கு மீசோலித்திக் பீரியட்லயே கிடைக்குது. இருந்தாலுமே கூட ரொம்ப ப்ராமினெண்டா வந்து அது நடக்கிறது நியோலித்திக் பீரியட்ல நடக்குது. நியோலித்திக் பீரியட்ல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்றதை விட டூல்ஸ் ஆயிடுது. எப்படின்னா மீசோலித்திக் பீரியட் வரைக்கும் இந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ் வந்து வெப்பன்ஸாக பயன்படுது. நியோலித்திக் பீரியட்ல டூல்ஸாக மாறிடுது. அதாவது மீசோலித்திக் வரைக்கும் பேலியோலித்திக் அண்ட் மீசோலித்திக் பீரியட்ல ஆயுதங்களாக பயன்பட்ட கற்கள் நியோலித்திக் பீரியட்ல கருவிகளாக மாறப்படுது. ஏன் அப்படின்னா மீசோலித்திக் பீரியட் வரைக்கும் விலங்குகளை வேட்டையாடுறாங்க. அப்ப வேட்டையாடுறதுக்கு அந்த கற்கள் வந்து ஆயுதமா இருக்கு. ஆனா நியோலித்திக் பீரியட்ல உணவுகளை உற்பத்தி பண்றாங்க. விலங்குகள் வேட்டையாடுறது நின்றுட்டு அப்படியே டோட்டலா அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இல்ல, அதுல இருந்து ஒரு மாறுதல் ஏற்படுது. அப்போ அதற்கு ஏற்றாற் போல அவங்க பயன்படுத்துற கற்கருவிகளை வந்து மாத்திக்கிறாங்க. எப்படின்னா அந்த கற்கருவிகளை வந்து ஆயுதங்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து கருவிகள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த அந்த கற்கருவிகள் என்ன மாதிரி எல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சஸ், ப்ளவிங் மிஷின். இப்ப ஹேண்ட் ஆக்ஸ்னா அந்த ஆக்ஸ் மாதிரி இந்த மண்ணை தோன்றதுக்கான ஆக்ஸ் மாதிரி, உழுகுறதுக்கான உழவு செய்யறதுக்கான அந்த ஏறு பூட்டி உழவுறதுக்கான அந்த ப்ளவிங் மிஷின், டில்லிங், இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து பண்றாங்க. ரெண்டாவது கிரைண்டிங், அரைக்கிறதுக்கு, கட் பண்றதுக்கு, சாப் பண்றதுக்கு, இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இந்த நியோலித்திக் பீரியட்ல கற்கள் வந்து பயன்படுது. நியோலித்திக் பீரியட்ல வேற என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல அந்த வீடுகள் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றாங்க. ஆர்ட்ல நல்ல இன்வால்வ்மெண்ட் வருது. பாட்டரிஸ், அந்த மட்பாண்டங்கள் சொல்றோம் இல்லைங்களா, மட்பாண்டங்கள் வந்து நல்லா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சுவிங், தையல், அண்ட் வந்து அந்த வீவ் பண்றது, இப்போ இந்த மீன் பிடிக்கிறதுக்கு அந்த வலைகள், இந்த மாதிரி வீவிங் விஷயங்கள், இதெல்லாமே வந்து நியோலித்திக் பீரியட்ல நமக்கு தென்படுது. ஸோ இது வந்து நியோலித்திக் டூல்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அ டிராஸ்டிக் சேஞ்ச். ஸோ வெயிட் 1 minute. ஸோ திஸ் இஸ் அவர் மீசோலித்திக் டூல்ஸ். இது எப்படி ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்க. இந்த எட்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு வெப்பனரி ஃபார்ம்ல இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட பேலியோலித்திக் டூல்ஸ். பேலியோலித்திக் டூல்ஸுமே கொஞ்சம் ஷார்ப் எட்ஜா இருக்குது.
ஆனா நம்மளுடைய நியோலித்திக் பீரியட் டூல்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல பிளண்டா இருக்கும். அந்த கூர் முனைகள் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. இந்த ஆரோ ஹெட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில இந்த கட் பண்றது இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் கூர் முனைகளா இருக்கு. இதை தவிர்த்து மற்றவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கிரைண்டிங் மிஷின், இது மற்றவைகள் இந்த பிளவ் பண்றதுக்கான அந்த ஏறு பூட்டுறதுக்கான பொருட்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளண்டா ஒரு ஒரு மொழுன்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து எதனுடைய என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வேட்டை சமூகத்தில இருந்து மனிதர்கள் வந்து ஒரு செட்டில்மெண்ட் சொசைட்டிக்கு உள்ள வராங்க அப்படிங்கறத இந்த கற்கருவிகள் மூலமா நம்ம ரொம்ப தெளிவா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் ஸ்டோன் ஏஜ் பார்த்தோம், 3 ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஒன்று வந்து பேலியோ, மீசோ, நியோ. இந்த பேலியோ மீசோ நியோல நம்ம பேலியோலித்திக் ஸ்டோன் ஏஜ்ல வந்து 3 கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அப்படியே நம்ம வந்து அதனோட சேர்த்து எப்படி அந்த மக்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டது, வாழ்வு முறைகள் எல்லாம் எப்படி மாறி வந்தது எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்தியால இந்த கற்காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியால கற்காலம் வந்து நம்ம பேலியோலித்திக் பீரியட்ல இருந்தே நமக்கு வந்து எவிடன்சஸ் கிடைக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா குடியம் கேவ்ஸ், நம்மளோட இந்த குடியம் கேவ்ஸ், அதிரம்பாக்கம், இது ரெண்டும் வந்து வெரி க்ளோஸ் டு சென்னை, சம் 60 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சென்னை தான் இருக்குது. அண்ட் பிம்பேட்கா ராக் ஷெல்டர்ஸ், இந்த இடங்கள்ல தான் வந்து உங்களுக்கு ஏர்லி ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த செட்டில்மெண்ட்ஸோட அந்த எவிடன்சஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த குடியம் கேவ்ஸ் அண்ட் இந்த அதிரம்பாக்கம் இது ரெண்டுலயுமே நமக்கு கிடைக்கிற எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 lakh பீரியட் சொல்றாங்க. 2 lakh இங்க அண்ட் அதிரம்பாக்கம்லாம் வந்து ரொம்பவே ஏர்லி டைம் பீரியடா சொல்றாங்க. விச் மீன்ஸ் இந்த டைம் பீரியட்ல இருந்தது வந்து அதிரம்பாக்கத்துல நமக்கு அந்த எவிடன்சஸ் எல்லாம் கொடுத்தது வந்து there is a chance of not being homo sapiens. homo sapiensக்கு முந்தைய காலத்தில் இருந்தவங்கள் அதிரம்பாக்கத்திலும் குடியத்திலும் இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 1.95 மில்லியன் இயர்ஸ்க்கு பிறகுதான் ஹோமோ சாப்பியன்ஸோட எவல்யூஷன் நமக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து நமக்கு இருக்கிறது ஹோமோ எரெக்டஸ் தான். ஸோ அதிரம்பாக்கம் அண்ட் குடியம் கேவ்ஸ், ஹோமோ எரெக்டஸே 1.95 மில்லியன் இயர்ஸ் தான் நமக்கு தெரிய வராங்க. ஸோ அந்த ட்ரேசஸ் இருக்கு, ட்ரேசஸ் நமக்கு கிடைக்கிறத வைத்து பார்க்கும்போது இந்த குடியம் அண்ட் வந்து 1 lakh இயர்ஸ் கிட்ட வரைக்கும் தான் நமக்கு வந்து ஹோமோ சாப்பியன்ஸோட ட்ரேசஸ் கிடைக்குது. அப்போ இந்த குடியம் அதிரம்பாக்கம் இங்க இருக்கிறவர்கள் வந்து ஹோமோ சாப்பியனுக்கு முந்தைய மனிதர்களாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. ஸோ பிம்பேட்கா ராக் ஷெல்டர்ஸ் இங்கேயும் வந்து நமக்கு மிடில் பேலியோலித்திக் பீரியடுடைய நிறைய எவிடன்சஸ் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் குடியம் கேவ்ஸ். இந்த கேவ்ல தான், இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஷெல்டர் போல இதை கருதி இந்த இடத்துல ஏர்லி ஹியூமன்ஸ் வாழ்ந்திருக்க ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. இது ஒன் ஆஃப் த கேவ் இன் குடியம். திஸ் இஸ் இது ரொம்ப ஒரு ஏர்லியஸ்ட் ஆர்டிஃபேக்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஃபவுண்ட் இன் அதிரம்பாக்கம். இந்த கல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு யூ கேன் ஃபைண்ட் த பீரியட் நம்ம மிடில் பேலியோலித்திக் பீரியட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மிடில் பேலியோலித்திக் பீரியடோட ஸ்டோன் மாதிரி இந்த கல்லினுடைய அமைப்பு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அதிரம்பாக்கத்துல கிடைத்த கற்கருவிகள். ஸோ இந்த ஸ்டோன் இதை வைத்து தான் இந்த பீரியட் வந்து ஹியூமன்ஸோட ஏர்லி 1 level ஏர்லி ஆன்செஸ்டர் வந்து அதிரம்பாக்கத்துல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நமக்கு வருது. ஸோ இது எல்லாமே வந்து அதிரம்பாக்கத்துல எக்ஸ்கவேஷனை நமக்கு கிடைச்ச ஸ்டோன் டூல்ஸ். இது வந்து சைட்ல இருந்த ஒரு ஸ்டோன் டூல் அதிரம்பாக்கம். தீஸ் ஆர் பிம்பேட்கா கேவ் ஆர்ட்ஸ். இது வந்து நம்மளோட அப்பர் பேலியோலித்திக் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ். இதெல்லாமே இது பாத்தீங்கன்னா பிம்பேட்கா கேவ்ல அங்க இருந்த அந்த மனிதர்கள் வந்து கேவ்மென் வந்து இதை வரைஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய விலங்கு சுத்தி மனிதர்கள் நிக்கிறாங்க. சம் ட்ரைங் டு ரன் அவே, சம் ட்ரைங் டு ஃபேஸ் இட்,
இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ரன்னவே பண்ண பாக்குறாங்க, இங்கெல்லாம் வந்து நின்னு பாக்குறாங்க. ஸோ இந்த விலங்கு வந்து கூடவே ஒரு சின்ன குட்டி விலங்கு கூட நிக்குது. இதுவும் பிம்பேட்கா தான். இது பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ஆள் நிக்கிறாரு, இஸ் ஹோல்டிங் சம்திங் இன் ஹிஸ் ஹேண்ட். சுத்தி விலங்குகள், இதெல்லாம் வந்து மான் மாதிரி ஒரு விலங்கு, இதெல்லாம் இது வந்து பாத்தீங்க சம் கேட்டல்ஸ் மாதிரி இருக்கு. இதோட உருவம் வந்து ஒரு பன்றி போல் இருக்கிறது. இது பார்க்க மயில் மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது தெரியும் பாருங்க, ஒரு விலங்கு இருக்கு, அந்த விலங்கோட வயிற்றுக்குள்ள இன்னொரு சின்னதா ஒரு விலங்கு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பிம்பேட்கால இருக்க ஒரு பெயிண்டிங். ஸோ இது வந்து அகைன் பிம்பேட்கா கேவல குகையில வாழ்ந்த மனிதர்கள் வரைந்த ஓவியம். வரிசையா குதிரை போன்ற, குதிரையா இல்ல என்ன விலங்கு நமக்கு தெரியல. இட் இஸ் சம் டொமஸ்டிகேட்டட் அனிமல். டொமஸ்டிகேட்டட் அனிமல்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பேர்ட் தெரியுது, பேர்ட் இருக்கு. they are holding some weapon in their hands. கையில பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா இந்த இந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் மேல இருக்கிறத விட இங்க ஒரே ஒரு இந்த ஒரு அனிமல்ல போறவர் மட்டும் நல்ல டெக்கரேட்டட் அனிமலா இருக்கு. இது எல்லாமே ரொம்ப சாதாரணமான ஒரு விலங்கு போல தெரியுது. ஆனா இது மட்டும் நல்ல அழகா ஒரு மேல ஒரு அழகான ஒரு ஏதோ ஒரு போர்வையோ இல்ல ஏதோ ஒரு அலங்கார பொருள் போர்த்தி போறது போல வந்து இந்த இது தெரியுது. விச் மீன்ஸ் இவர் வந்து ஒரு சீஃப்டனாவோ இல்ல ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். இது கூட்டமாக ஏதோ எடுத்து வேட்டைக்கு போறது போல ஒரு பிக்சர் இது. இதுவும் வந்து பிம்பேட்கா தான். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய விலங்குகளை வந்து வரைந்து வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதோட நம்ம வந்து நம்மளுடைய கற்காலம் முடியுது. ஸோ கற்காலத்துல நம்ம பார்த்தது 3 வகைகள், பாலியோ, மீசோ, நியோ. பாலியோல 3 விதங்கள் இருக்கு. அதுல வந்து நம்ம அந்த கற்கருவிகளை அவங்க அந்த பயன்படுத்துறது, அந்த கற்கருவிகளுடைய சைஸை வச்சு அவங்களுடைய அந்த வாழ்வியல் மாற்றங்களை பார்க்குறோம். அண்ட் வந்து அந்த பாலியோ பீரியடோட எண்டில் கலையை நோக்கி சிற்பங்கள் மற்றும் அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி மனித வந்து ஒரு நிதானமான இயல்பு நிலைமைக்கு போறதை நம்ம உணர்றோம். அந்த சிந்தனைகள் கேவ்மேனுடைய அந்த சிந்தனை வந்து கொஞ்சம் நிதானமான இயல்புக்கு போறதாக உணர்றோம். அடுத்து மீசோ பீரியட்ல வந்து நாம வந்து அந்த கருவிகளே மிக ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு சின்ன சின்ன துகள்களாக மாறுறத பாக்குறோம். அண்ட் நியோ ஸ்டேஜ்ல செட்டில்மெண்ட் ஆகுறத பாக்குறோம். உணவு உற்பத்தியாளர்களாக அந்த கேவ் மக்கள் வந்து மாறுறதை நம்ம பாக்குறோம். அண்ட் வந்து நிறைய இந்த ஓவியங்கள், கலைகள், இந்த மாதிரி விஷயத்துல நிறைய ஈடுபாடு காட்டுறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த பீரியட் எப்போ முடிவுக்கு வருது, இந்த கற்கள், இந்த கருவிகளை வைத்து இவங்க நடத்தி கொண்டிருக்க இந்த வாழ்க்கை முறை எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோகத்தின் கண்டுபிடிப்பு. ஸோ அந்த உலோகம், அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மெட்டல் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெட்டல் சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வைத்து அந்த அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மில்லியன் ஆண்டுகள் வந்து கூடவே இருந்த அந்த கருவிகள், கற்கருவிகள் சொல்றோம் இல்லைங்களா, அவங்க வாழ்க்கையோட பயன்பட்டுட்டே வந்த அந்த கற்களை வந்து விடுத்து அடுத்த ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த பீரியடுக்கு பேரு தான் பிரான்ஸ் ஏஜ். ஸோ பிரான்ஸ் ஏஜ் வந்து எப்போல இருந்து வருது அப்படின்னு சொன்னா 3000 BC to 1300 BC. இந்த பீரியட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு குறிப்பிடலாம். ஏன்னா இது வரைக்கும் இந்த நாகரிகம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பெருசா இங்க வரல. அதாவது நியோலித்திக் பீரியட்ல செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிக்குது. ஒரு சில இடங்கள்ல லைட்டா அந்த முளைப்பு நமக்கு தெரியுது, நாகரிகங்கள் அப்படிங்கிற ஒரு முளைப்பு தெரியுது. ஆனா பிரான்ஸ் ஏஜ் வரும்போது அப்படியே நிறைய ஒரு சிவிலைசேஷன் சேஞ்சஸ் வந்து நமக்கு வருது. அதாவது அந்த காட்டுவாசிகள், கேனிபல் மைண்ட் செட், கேவ்மென் குகை மனித மனநிலையிலிருந்து ஒரு சமுதாய மனநிலைக்கு மாற்றம் ஏற்படுது. அந்த பீரியட்ல அவங்க பயன்படுத்துறது வந்து கற்களை விடுத்து உலோகங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பீரியட்ல அவங்க யூஸ் பண்ற அந்த மெட்டல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ், காப்பர் அண்ட் டின். ஸோ இந்த மாதிரியான மெட்டல் வந்து இந்த மெட்டல் காம்பினேஷன்ஸ் வந்து இட் லீட்ஸ் டு ஒரு ஹார்டர் ஃபார்ம்.
விச் ஃபார்ம் கிளியர்லி ரீப்ளேசஸ் ஸ்டோன்ஸ். ஸோ இதுல வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரான்ஸ் ஏஜ்ல இதை வைத்து அவங்க பெருசா பெரிய ஆயுதங்கள்லாம் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த விவசாயம் பண்றோம், அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு தேவையானவைகள், இல்ல ஒரு 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 தங்கிய ஒரு சமூகத்துக்கு தேங்குமிடம் பெற்ற ஒரு சமூகத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இவங்க பண்றாங்க. இப்போ ஒரு ஒரு காலையை கட்டி உழுறதுக்கான தேவை, இல்ல ஒரு வீல், இதற்கான என்னென்ன தேவைகளோ இதுதான் வந்து பிரான்ஸ் ஏஜ்ல அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரான்ஸ் ஏஜோட ஒரு பெரிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா வீல். ஸோ வீல் நம்ம எதுக்கு என்ன நினைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீல் வந்து இன்வென்ஷன் ஆஃப் வீல் லெட் டு லோகோமோஷன் அப்படின்னு நம்ம நினைப்போம். டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தான் வீல்ஸ் வந்து பயன்படுதுன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலா அதோட இன்வென்ஷன் வந்து அதற்கானதாக இருக்கல. வீல் வாஸ் இன்வென்டட் ஃபார் பாட்டரி. அதாவது நம்ம இந்த லோகோமோஷன் அதாவது டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வீல் பயன்பட்டது அப்படிங்கிறதுக்கு முன்பாகவே பாட்டரிகள், அதாவது இந்த மட்பாண்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு வீல் வந்து இந்த சக்கரங்கள் பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ட்ரேசஸ் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிரான்ஸ் ஏஜ் பீரியட்ல இந்த வீல் வந்து லெட் டு லாட் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் அண்ட் பாட்டரி. இந்த பீரியட்ல டெக்ஸ்டைல்ஸ்ல நல்லா கொஞ்சம், அதாவது க்ளோதிங்ல சேஞ்சஸ் தெரியுது. இந்த டியூனிக்ஸ், கில்ட், இந்த மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வந்து வீடு தங்குபவர்களாக ஆகுறாங்க, ஹோம் டுவெல்லர்ஸ். அதாவது நொமேடிக்கா ரொம்ப இதா இருந்துட்டு ஏதோ ஒரு குகையில தங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தனக்குன்னு ஒரு வீடு, ஒரு இடம் அப்படின்னு உண்டு பண்ணி அங்க தங்குறவர்களாக ஆகுறாங்க. ஸோ அப்படி அவங்க செட்டில் ஆகும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அந்த வீடு தங்குதல் வந்து ஒரு சின்ன குழுவாக ஆகுது, அந்த குழு ஒரு கிராமமாக ஆகுது, அந்த கிராமம் வந்து ஒரு நகரமாக மாறுது. இப்படிதான் அந்த சிவிலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு, அப்படி அவங்க ஒரு குழுவாக ஒரே இடத்துல தேங்க ஆரம்பிச்சதும் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, ஒரு சட்டம் உண்டு பண்றாங்க, சமூகமாக சேர்ந்து. ஒரு வார்ஃபேர், கலாச்சாரம், மதம், குறிப்பாக மதம் வந்து ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப டீப்பா இறங்குது. ஸோ இந்த பிரான்ஸ் ஏஜ்ல வந்து நிறைய சிவிலைசேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுல சில சிவிலைசேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெரி ப்ராமினன்ட் சிவிலைசேஷன்ஸ் வந்து எஜிப்சியன் சிவிலைசேஷன், சுமேரியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மைசீனியன் சிவிலைசேஷன் அண்ட் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் வந்து இது ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னு ப்ராமினென்ட்டா யாரும் இன்னும் பெருசா ஒத்துக்கல. பட் வந்து ஆதிச்சநல்லூர்லயும் நமக்கு பிரான்ஸ் ஏஜோட ஒரு ப்ராமினென்ட் எவிடன்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து எஜிப்சியன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ்ல இருக்கு, ஏர்லி, மிடில், லேட்னு. தென் வந்து சுமேரியன் சிவிலைசேஷன், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன்ல இந்த அசீரியன், சுமேரியன், இந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே அதுல வரும். ஸோ நம்ம இதில் சில இமேஜஸ் பார்ப்போம், எவிடன்சஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து பிரான்ஸ் கல்ச்சர். இந்த பிரான்ஸ் கல்ச்சர் வந்து நமக்கு லேட் எஜிப்சியன் டைனாஸ்டியில இருக்கு இல்லைங்களா, எஜிப்சியன் டைனாஸ்டியோட ஒரு லேட் பீரியட்ல இது கிடைக்குது. இது வந்து ஒரு பிரான்ஸ் மிரர், ஒரு லேடி ஒரு பெரிய பிரான்ஸ் மிரர்ல தலையில இருக்கிற மாதிரி முழுவதுமே பிரான்ஸ்ல செய்யற ஒரு சிலை. இது வந்து பிரான்ஸ் பீரியட் எஜிப்சியன் சிவிலைசேஷனோடது. இது வந்து ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பின்ஸ் வந்து அந்த பிரமிடினுடைய காவலர், அதாவது மனித முகம், சிங்க உடல் இருக்கும். இந்த ஸ்பின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எஜிப்சியன் பிரான்ஸ் ஏஜ்ல கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பேலட். இந்த பேலட் வந்து ஹைரோகிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜிப்சியன் ரைட்டிங், இன்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்ல ஒரு விஷயம், ஒரு செயல் அது. இந்த ஹைரோகிளிப்ஸ் வந்து இந்த பேலட்ல இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த பேலட் வந்து நார்மர் அப்படின்ற ஒரு கிங் அவருடைய நினைவாக செய்யப்பட்ட ஒரு பேலட். இது அந்த பேலட்டுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. இதுவும் பிரான்ஸ், எஜிப்சியன் பிரான்ஸ். இது வந்து ஒரு ஸ்டாச்சுங்க. இந்த ஸ்டாச்சு வந்து சுமேரியன் பீரியட்ல உருவான ஒரு ஸ்டாச்சு. இதுவும் வந்து பிரான்ஸ் ஏஜ்ல செய்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வந்து என்னன்னா மைசீனியன் சிவிலைசேஷன். நம்ம வந்து இந்த பிரான்ஸ் ஏஜ்ல நம்ம சொல்ல மறந்த இன்னொரு விஷயம் என்னன்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்ஸ். பிரான்ஸ் ஏஜ்ல தான் வந்து, இப்போ நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ்ல பார்த்தோம், ஐ மீன் ஹியூமன் எவல்யூஷன்ல பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒரு செட் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து கம்யூனிகேஷன்ஸ், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே போல
இந்த பிரான்ஸ் ஏஜ் பீரியட்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்றதற்கான அந்த ஒரு கான்செப்டை வந்து நல்லாவே சிவிலைசேஷன்ஸ் கையில் எடுக்கிறாங்க. அந்த ஒரு இதுல ஒரு எவிடன்ஸ் தான். அதாவது தொடக்கத்துல எப்படி இருக்கும்னா பிக்சர் ரெப்ரசன்டேஷனா இருந்திருக்கும். ஸோ பிக்சர் ரெப்ரசன்டேஷன் அதை தாண்டி வேற விதமான கிராஃபிட்டிஸ் அண்ட் வேற விதமான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஒரு எனி அதர் ஒரு ஆல்பபெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர ஒரு ஃபார்ம் வந்து நம்மளோட பிரான்ஸ் ஏஜ்ல நமக்கு அதற்கான எவிடன்சஸ் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த வெரி ஃபேமஸ் இமேஜ். திஸ் இஸ் தி டான்சிங் கேர்ள் ஆஃப் மொஹஞ்சதாரோ. இது வந்து நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிடைச்ச இமேஜ் இது. ஸோ இந்த டான்சிங் கேர்ள் இவங்க இருக்காங்கல்ல, இவங்க டான்சிங் கேர்ளா ஒரு சம் குவீன் ஒரு சம் ப்ரீஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ஸ்பிரசியில இருக்கு. இந்த இமேஜ்ல இருக்க இந்த விமன் வந்து இவங்க வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பிரான்ஸ்ல ஒரு டெக்னிக் உண்டு, லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்றது ஆல் ஓவர் த வேர்ல்டுலேயே லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் மூலமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிலையாக, முதல் சிலையாக இந்த டான்சிங் கேர்ள் ஆஃப் மொஹஞ்சதாரோ இருக்கலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து பிரான்ஸ் ஏஜ் பீரியட்ல தான் செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெண் 2 மாடுகளை வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க, வந்து ஓட்டுற மாதிரி ஒரு இமேஜ். இதுவும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிரான்ஸ் ஏஜ் இமேஜ் தான். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஆதிச்சநல்லூர் வந்து நம்ம வந்து சிவிலைசேஷனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்களா இல்லையா, அது வந்து நமக்கு வந்து ஒரு செகண்டரி ஒரு கான்ஸ்பிரசிக்கல் தாட், அது நம்ம வந்து இன்வால்வ் ஆக வேணாம். பட் வாட் வி ஷுட் சி இஸ் ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து இதுவும் ஒரு மெட்டல் தான், said to be bronze or copper metal. இது வந்து ஒரு வெரி ப்ராமினன்ட் இமேஜ் ஆஃப் அ உமன். ஒரு பெண் அந்த 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 பெண்ணினுடைய அந்த அங்கங்கள் வந்து தெளிவாக விளக்கி இருக்காங்க இதுல. ஸோ இந்த இமேஜ்ல இந்த விமன் இந்த ஃபிகரைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதாவது ஒரு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ப்ரீஸ்ட்லி நேச்சர்ட் ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம், அல்லது இவங்க வந்து ஒரு வளமையின் குறியீடு, அதாவது அந்த இவங்க வாழ்ந்த இந்த காலகட்டத்துல ஒரு வளமையின் சின்னமாக, ஒரு வளமையை உணர்த்தக்கூடிய, வளமை, ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு கான்செப்சுவல் ரெப்ரசன்டேஷனாக இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு இருந்திருக்கலாம் அப்படிங்கறது ஒரு கருத்து உண்டு. ஸோ இதோட நமக்கு பிரான்ஸ் ஏஜ் முடியுது. ஸோ பிரான்ஸ் ஏஜ் முடிஞ்சதும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது அயன் ஏஜ். அயன் ஏஜ் ஆஸ் ஐ செட் பிஃபோர், நம்ம எப்படி கற்களில் இருந்து மற்ற உலோகங்களை பயன்படுத்த கத்துக்கொண்ட போது கல்லை விட்டுட்டு அந்த உலோகங்களுக்கு ஷிஃப்ட் ஆனாங்களோ, அதே போலதான் இப்போ இந்த இரும்பு தாது அப்படிங்கறத அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்ச பிறகு அந்த பிரான்ஸ் அந்த மாதிரியான மற்ற உலோகங்கள் பயன்பாடு வந்து டிராஸ்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரான்ஸ் ஏஜ் பீரியட் வந்து 1300 to 300 BCன்னு கருதப்படுது. ஸோ இதுல வந்து ஸ்மெல்டிங் ஆஃப் இரும்பு தாது தேடி எடுக்கிறது, இரும்பு தாதை அந்த உருக்கி பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து இதுல வருது. இந்த பீரியட்ல வந்து சிவிலைசேஷன்ல இருந்து கிங்டம்ஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம ஸ்டோன் ஏஜ்ல நம்ம எப்படி பார்க்குறோம், ரா ஹியூமன்ஸ் கேவ்மென்ஸா இருக்கிறாங்க, கேவ்மென்ஸ்ல இருந்து செட்டில்மெண்ட் சொசைட்டி ஆகுறாங்க, செட்டில்மெண்ட் சொசைட்டில இருந்து சிவிலைசேஷன்ஸ்குள்ள வராங்க, சிவிலைசேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜா கிங்டம் குள்ள வராங்க. ஸோ இந்த கிங்டம் ஃபார்மேஷன் வந்து இந்த அயன் ஏஜ் பீரியட்ல ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரிய வருது. ஸோ கிங்டம்ஸ், வார்ஸ்னு வருது, அப்புறம் டைனாஸ்டிஸ் நிறைய ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ வந்து இந்த அயன் ஏஜ் வந்து எப்போ அப்படின்னு சொல்றாங்கன்னா லேட் ஹரப்பன் பீரியட். ஹரப்பன் பீரியடோட ஒரு எண்டுல இருந்து அயன் ஏஜ் தொடங்க ஆரம்பிக்குது இந்தியால அப்படின்னு வந்து ஒரு தாட் இருக்கு. ஸோ இந்த அயன் ஏஜ் பீரியட்ல வந்து நல்ல அந்த மலை மேல் அந்த கோட்டைகள் அமைக்கிறது, பெரிய பேலஸ் மாதிரி கட்டுறது, கோயில்கள் எழுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அயன் ஏஜ்ல நடக்குது. அக்ரிகல்ச்சர், விவசாயம் அதே போலதான். நம்ம எப்படி நம்ம நியூலித்திக் பீரியட்ல இருந்து அக்ரிகல்ச்சர் வருது இல்லையா, ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிலேயே இன்டென்சிவ் டெவலப்மெண்ட், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் வந்து ரொம்ப தெளிவா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து ஆல்பபெட்டிக்கல் ரைட்டிங்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதாக வந்து அயன் ஏஜ்ல இருந்து தொடக்க ஆரம்பிக்குது. அண்ட் சவுத் இந்தியால சங்கம் லிட்ரேச்சர் வருது. சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னா, சங்கம் லிட்ரேச்சர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு டீடியஸ் லிட்ரரி ஒர்க், அது நிறைய விஷயங்கள் அது இருக்குது. ஸோ சங்கம் லிட்ரேச்சர்ல வந்து அந்த இலக்கியம், இலக்கணம் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டட்
அந்த ஆல்பபெட்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து ரைட்டிங் ஃபார்ம் கொண்டு வந்து அந்த ரைட்டிங் ஃபார்முக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் செட் பண்ணி அதன் அடிப்படையில ரொம்ப தெளிவாக எழுதி கொண்டு வந்து சங்கம் லிட்ரேச்சர் ஆகிறது. இலக்கியம், இலக்கணம் இதுலெல்லாம் பயங்கர ஈடுபாடு கொண்டு வராங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த அயனேஜோட எக்ஸாக்ட் பீரியட் இதுதான் அப்படின்னு வந்து நம்மளால வந்து சொல்ல முடியாது. அண்ட் வந்து இவங்க தான் அயனேஜ் பீரியடோட டிஸ்கவரர்ஸ் அப்படின்னு நம்மளால பெருசாக சொல்ல முடியலை. ஸோ லேட் ஹராப்பன் பீரியடோட ஒரு 1370 1340 பீரியட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் அயன் கிடைச்சதாக சொல்லப்படுது. அண்ட் வந்து இந்த அயனேஜ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய இண்டஸ் சிவிலைசேஷனோட முடிவு தெரியுது. அந்த முடிவுல இருந்து அடுத்த லெவல் ஆஃப் சிவிலைசேஷன் அது எங்க போகுதுன்னா கேஞ்சஸ் போகுது, கங்கை கரையோரமா போகுது. அதை வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா செகண்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்தியாவோட இரண்டாவது அர்பனைசேஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த பீரியட்ல வந்து அயனேஜ் பீரியட்ல நமக்கு நிறைய கிடைக்கிறது வந்து பாட்டரீஸ் கிடைக்குது. ஸோ இந்த அயனேஜ் வந்து நம்ம மெகாலிக் பீரியட் அப்படின்னு சொல்லலாம், பெருங்கற்காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பும் நம்ம இதில் கொடுக்கலாம். இந்த அயனேஜ் பீரியடோட ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மட்பாண்டங்கள் தான், ரெட் அண்ட் பிளாக் வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்பாண்டங்கள். ரெண்டாவது அந்த பரியல் ரிச்சுவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இறந்தவர்களை புதைக்கும் அந்த ரிச்சுவல்ஸ், அது வந்து இந்த மெகாலித் ஒரு அயனேஜ் பீரியட்ல நமக்கு நிறைய ரொம்ப ப்ராமினெண்டா ரொம்ப டிஸ்டிங்டா நிறைய வெவ்வேறு இடத்துல நல்ல வேறுபட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த பீரியட்ல அயனேஜ் பீரியட்ல என்னென்ன மாதிரியான டூல்ஸ் அயன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஆக்சஸ், சிக்கல்ஸ், ட்ரைபாட்ஸ், ட்ரைடன்ஸ், ஸ்பியர் ஹெட்ஸ், மல்டிபிள் lamp hangers, arrowheads and lamps, horse harness bits and various forms of ornaments used on the frontal region of horse. And பெரும்பாலும் இந்த இரும்பு பயன்பாடுகள் வந்து குதிரையை அலங்கரிக்க தான் நிறைய இருந்திருக்கு. குதிரையினுடைய ஆக்சசரிஸாக நிறைய இருந்திருக்கு. இன்க்ளூடிங் ஒரு பெல், குதிரைக்கு வந்து மணி கட்டுற மாதிரி கூட இருந்திருக்கு. அது இல்லாமல் நெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளாம்ப், ஆரோஹெட், ஆல், நைஃப், பேங்கிள் இந்த மாதிரியான விஷயங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. உழுகுறதுக்கு ப்ளவாகவும் பயன்படுத்தியிருக்காங்க இருங்க. ஸோ இது வந்து சம் அயன் டூல்ஸ். இது வந்து கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மழம்புழா அப்படின்னு கேரளாவில் அயனேஜ் டூல்ஸ் இதெல்லாம். இது வந்து அனதர் அயனேஜ் டூல்ஸ். இதில் வந்து நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, நிறைய இந்த ஆக்ஸ் மாதிரி நிறைய இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அயனேஜோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபினாமினன், தட் இஸ் த பரியல். ஸோ இது வந்து பிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரியல். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இறந்தவர்களை வந்து அந்த அந்த அவங்களுக்கு பிடித்த அந்த இதனோட சேர்த்து அந்த பரியலில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அவங்க விரும்பின ஆர்டிஃபேக்ட்ஸ், இரும்பு பொருட்கள் இது எல்லாத்தையும் அதனோட போட்டு அதை சுற்றி ஒரு கல் மாதிரி வைத்து ஒரு சின்ன ஒரு பிட்டு மாதிரி ரெடி பண்ணி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் அந்த இது சுற்றி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஸ்ட் பரியல். சிஸ்ட் பரியல் வந்து ஒரு ரொம்ப ரா ஃபார்ம் ஆஃப் காஃபின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காஃபின் வந்து நல்ல பாலிஷ்டு ஷேப்டாக இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் தொடக்க காலத்தில் ஒரு காஃபின் கட்டுற ஒரு கான்செப்டில் இருக்கிறவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது சிஸ்ட் பரியலில் பார்க்கலாம். இதில் வந்து ஸ்லாப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. சரியா, இப்போ இறந்தவர்களை வந்து ஒரு இடத்துல வைத்து அது வந்து இந்த பரியல் வந்து பெரும்பாலும் முழு உடலாக இருக்கலாம், இல்லை ஒரு உடலில் ஒரு அங்கமாக இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் வெறும் கற்களாக கூட இருக்கலாம். அவங்க நினைவாக, இறந்தவர்களுடைய நினைவாக கூட இது எழுப்பப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான இது அப்ளைஸ் டு ஆல் சார்ட் ஆஃப் மெகாலித்திக் பரியல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியே இருக்கும்போது அந்த இறந்தவர்களுடைய அந்த இறந்தவர்களோ அல்ல அவர்கள் நினைவாக கொண்டிருந்த பொருட்களோ இரும்பு பொருட்களோ இது எல்லாத்தையும் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல போட்டு சுற்றி வந்து அந்த கிரனைட் ராக் ஸ்லாப்ஸை வந்து எழுப்பிடுவாங்க. எழுப்பிட்டு முடிஞ்சா மேலேயும் ஒரு ராக் ஸ்லாபை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லைக் இப்படி இருக்கும். ஸோ சில சிஸ்ட் பரியல்ல இந்த மாதிரி ஒரு ஓட்டை வச்சிருப்பாங்க. இந்த ஓட்டை வைக்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது வந்து சரியா தெரியல. சில பேர் வந்து தே பிலீவ் லைக் இந்த சிஸ்ட் பரியலை வந்து அந்த
பீப்புள் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வருஷத்துல ஒரு நாள் குறி வச்சு அந்த நம்ம இறந்தவர்களுக்கு வந்து அந்த ரிச்சுவல்ஸ் பண்றோம் இல்லையா, அது போல இந்த இந்த இடத்துல ஒரு இந்த ஓட்டையில வந்து அவங்க அந்த இறந்தவர்களுக்கு சில ரிச்சுவல்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து செய்திருக்கலாம். அதனால கூட இந்த மாதிரியான ஓட்டைகள் வந்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் இந்த ஹோல் எல்லாம் இதை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷுவரா நமக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் வச்சிருவாங்க. இந்த ஸ்லாபுக்குள்ள இறந்தவங்களுடைய ஏதாவது அந்த பாடி இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட திங்ஸ் ஏதாவது பொருட்கள் ஏதாவது இருக்கலாம். இந்த இதுல வந்து இந்த மேல் ஏரியா கவர் ஆகலை, இவங்க வந்து மேல் ஏரியால சம்டைம்ஸ் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சிஸ்ட் பரியல் வந்து சில சில இடங்கள்ல சிங்கிள் பரியலாக இருக்கும், சில இடங்கள்ல ஒண்ணு மேல ஒண்ணு அல்லது ஒண்ணுக்கு அருகில் இன்னொன்று மல்டிபிள் பரியல்ஸாக கூட இந்த சிஸ்ட் பரியல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் அப்படின்னா இது வந்து இறந்தவர்களின் நினைவாக எழுப்பக்கூடிய கற்கள், குத்து கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த இதுல வந்து இறந்தவர்களும் அந்த அடியில பயந்திருக்கலாம், ஆனால் அவருடைய பொருட்களாகவும் இருக்கலாம், இல்ல அந்த இறந்தவர்களின் நினைவாக இந்த மாதிரி கற்களை வந்து அவங்க வந்து எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி கற்கள் வந்து அங்கங்கு தெரிகிறது அலைன்மெண்ட் சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் பரியர். நெக்ஸ்ட் வந்து சர்கோஃபாகி. சர்கோஃபாகி அப்படின்னா என்னன்னா டெரக்கோட்டால செய்வாங்க. டெரக்கோட்டானா நம்ம அந்த களிமண் ஐட்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து செய்யறது இந்த மாதிரி இருக்கும் சர்கோஃபாகி. அதாவது ஒரு நல்ல ஒரு கால் நல்ல குட்டை குட்டையாக கால் வைத்த ஒரு கட்டில் மாதிரி இருக்கும். இது வந்து களிமண்ல செய்யறது. இதற்குள்ளாக சில இடங்கள்ல வந்து இவ்வளவு பெருசு இருக்கும், சில இடங்கள்ல வந்து சின்னதா ஒரு மூன்று கால்கள் கொண்ட ஒரு பானை போல, பெரிய அளவு பானை போல அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் தாழிகள். இதுக்குள்ள அந்த உடலை வைத்து அவங்களுடைய உடைமைகளை வைத்து வந்து அந்த இரும்பு பொருட்கள் எல்லாம் வைத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சார்கோஃபாகஸ் வந்து பல்லாவரம்ல எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர்ன் பரியல். ஏர்ன் பரியல்னா என்னன்னா நத்திங் பட் கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஈமை தாழிகள்ல வைத்து புதைக்கிறது. இந்த ஏர்ன் பரியல் கான்செப்ட் வந்து நியோலித்திக் பீரியட்ல இருந்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு தாட் இருக்கு. ஸோ இந்த ஏர்ன் பரியல் இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பானை மாதிரி இருக்கும். அதற்குள்ளாக அந்த இறந்தவர்களை வைத்து அல்லது அவர்கள் உடைமைகளை ஏதாவது வைத்து அவர்கள் நினைவானதை வைத்து அவர்களுக்கு இறந்தவர்களோடு அவர்களுக்கு பிடித்த ஐட்டங்கள் பொருட்களையும் வைப்பாங்க. ஒரு சின்ன பானை மாதிரி வைத்து அரிசியோ இல்லை வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவோ இல்லை அவங்க போட்டிருந்த அந்த ஆர்னமெண்ட்ஸ் இல்லை இந்த இரும்பு பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ள வைத்து மண்ணுக்குள்ள புதைச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். அந்த மண்ணுல இருந்து எடுக்கும் போது அந்த ஈமை தாழி அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மெகாலித்திக் அதாவது இந்த அயனேஜ் பீரியட்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரெண்டு தான். ஒன்று வந்து பரியல்ஸ், ரெண்டாவது அந்த பாட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து அயனேஜ் பீரியடோட பாட்டரி. இதுதான் பிளாக் அண்ட் ரெட் பேர் பாட்டரின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நல்ல ஒரு ஷைனிங்கா ஒரு குட்டி குட்டி பாட்டரிஸ் தான் இது. ஆனால் அழகாக ஷேப் எல்லாம் வச்சு, விச் மீன்ஸ் அவங்க வந்து ரொம்ப நல்லாவே அந்த ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ரொம்ப தெளிவாக இந்த பாட்டரி ஃபீல்டில் டெவலப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு எவிடன்சஸ் இதெல்லாம். ரொம்ப க்ளீன் ஃபினிஷாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த எங்கேயும் அந்த அந்த குறன்னு எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல மழுகி நல்ல அழகாக இருக்கும் இதெல்லாம். ஸோ தீஸ் ஆர் தி எவிடன்சஸ் வி ஃபவுண்ட் இன் அயனேஜ் பீரியட். இப்படி தான் வந்து ஹியூமன் எவல்யூஷன் இருந்தது. அதாவது மனிதர்கள் வந்து எப்படி இன்னைக்கு இருக்க மனிதர்கள் உருவானாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதற்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, எதெல்லாம் பயன்படுத்தி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல இதோட நம்ம வந்து தொல்லியல்னா என்ன, தொல்பழங்காலம்னா என்ன, அங்கே அந்த பீரியட்ல வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு எப்படி ஷிஃப்ட் ஆனாங்க, தென் வந்து கற்காலத்துக்குள்ள அந்த கற்கருவிகளை வந்து தன் வாழ்வு முறைக்காக எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க, அதனோடு எப்படி வந்து டெவலப் ஆகி வந்தாங்க, தென் கற்கருவிகளிலிருந்து உலோகங்களுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆனாங்க, உலோகங்களிலிருந்து குறிப்பாக இரும்பு தாதுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகிட்டு அதனோடு சேர்ந்து அவங்க வாழ்க்கை முறையும் செட்டில்மெண்ட்டும் சிவிலைசேஷனும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இதோட வந்து இந்த டாபிக் நமக்கு முடியும். ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து இதன் மூலமா ஏற்படும். இது வந்து ஃபர்தராக உங்கள் கிளாஸில் நீங்கள் மற்றவைகள் படிக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். தேங்க்யூ.